நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவு பரிசுத்தம் தரும் ஆசீர்வாதம் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்தம் தரும் ஆசீர்வாதம். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுரு 1:15-16 வசனங்கள். 1 பேதுரு 1:15-16 வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். நம்மை குறித்து ஆண்டவருடைய சித்தம் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நம்முடைய ஆவியிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். சங்கீதம் 32:2 சொல்கிறது, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான்.
நம்முடைய ஆத்துமாவிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்படி என்றால் நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். குறிப்பாக நம்முடைய சரீரத்திலே பரிசுத்தம் வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிய வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, நம்முடைய சிந்தையிலே பரிசுத்தம் வேண்டும். பிலிப்பியர் 2:5 சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ரோமர் 12:2 வாசித்து பாருங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை நம்மிலே காணப்பட வேண்டும். நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். பழைய கெட்ட மனம் ஒழிந்து போக வேண்டும். புதிய மனம் வேண்டும். நம்முடைய இருதயத்திலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய பிரசித்தி பெற்ற மலை பிரசங்கத்திலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்றார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, உங்களை இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடு நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டுமா, அப்பொழுது அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படுமாம். அது மட்டுமல்ல, நம்முடைய கண்களிலே பரிசுத்தம் தேவை. நாம் பார்க்கும் காட்சிகளிலே பரிசுத்தம் தேவை. மத்தேயு 6:22-23 வாசித்து பாருங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெரிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் இருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. யோபை பாருங்கள், அவன் பரிசுத்தமாய் தன்னுடைய கண்களை காத்து கொண்டான். யோபு 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணினா ஒரு கன்னியின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி என்று சொல்லி தன்னுடைய கண்களிலே பரிசுத்தமாயிருக்கும்படி இருந்தான் யோபு. 1 யோவான் 2:16 கண்களின் நிச்சயை பற்றி சொல்கிறது. சிம்சோனை பாருங்கள், அவன் கண்களிலே பரிசுத்தம் இல்லை. தாவீது அவன் கண்களிலே பரிசுத்தம் இல்லாத சூழ்நிலையிலே கெட்ட பயங்கரமான பாவத்தை செய்தான். இருவரும் அதற்கான தண்டனை அனுபவித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கண்களிலே பரிசுத்தம். செல்போனிலே நாம் எதை பார்க்கிறோம், டிவியிலே நாம் எதை பார்க்கிறோம், நம்முடைய கண்களிலே பரிசுத்தம் தேவை. நம்முடைய கைகளிலே பரிசுத்தம் தேவை. கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சங்கீதம் 24:4 சொல்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 26:7, நான் குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவி உடைய பீடத்தை சுற்றி வருகிறேன் என்று. யாத்ராகமம் 23:8 சொல்லுது, பரிதானம் வாங்காதிருப்பாயாக. உன் கைகளில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நீ பரிதானம், லஞ்சம் வாங்கக்கூடாது. உன் கைகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வேதம் சொல்கிறது செவிகளிலே பரிசுத்தம் வேண்டும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நாம் பேசும் வார்த்தைகள், நம்முடைய நாவிலே பரிசுத்தம் வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், சங்கீதம் 34:13, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் என்று. என்ன வார்த்தைகளை நாம் பேசுகிறோம்? நம்முடைய வார்த்தைகளிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் பேசும் வார்த்தைகளிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பிக்க வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கை செய்கிறது. நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டும் அல்ல, நம்முடைய கால்களிலே பரிசுத்தம் தேவை. சங்கீதம் 119:59 வாசித்து பாருங்கள். என் வழிகளை சிந்தித்து கொண்டு என் கால்களை உடைய சாட்சியிற்கு நேராக திருப்பினேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நீதிமொழிகள்
4ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக என்று வேதம் நம்மை எச்சரிக்கை செய்கிறது. வார்த்தையிலே பரிசுத்தம் தேவை. சங்கீதக்காரன் சொன்னார், சங்கீதம் 19:14, என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக என்று. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீதம் 17:3, என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் என்று சொல்லி. நீதிமொழிகள் 10:19, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது என்று. எபேசியர் 4:29 வாசித்து பாருங்கள். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று வேதம் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. சிலருடைய பேச்சு பட்டய குத்து எவ்வளவு வேதனை உண்டு பண்ணுகிறதோ அவ்வளவு வேதனை உண்டு பண்ணும். அப்படியுடைய வார்த்தைகள் நாம் பேசக்கூடாது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று சொல்லி. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று சொல்கிறது. அது மட்டுமல்ல, வாயின் வார்த்தைகளில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அன்பிலும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, நம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. நாம் தொழுது கொள்வதிலே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். சங்கீதம் 29:2 சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று. அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். எலிசா தீர்க்கதரிசி குறித்து சுனேமித்தியாள் சொல்கிறார். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காணுகிறேன் என்று சொல்லி எலிசா தீர்க்கதரிசி குறித்து சுனேமித்தியாள், சூனேமை சேர்ந்த அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ சொல்லுகிறாள். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்படுகிறதா? நம்மை காணுகிறவர்கள் நம்மிடத்தில் வந்து போகிற இந்த தேவனுடைய மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று நம்மை குறித்து சொல்ல முடியுமா? வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ, ஆரூபியே இவ்வேளையில் ஆடியார் நெஞ்சம் வாரீரோ. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, பரிசுத்தர் கூட்டம் நடுவிலே ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, உடைய பிள்ளைகளாக எங்களை கண்ணோக்கி பாரும். வியாதியினால் பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன். அது மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் வேண்டும் என்று ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் பரிசுத்தத்திலே வளர விருத்தி அடைய கிருபை செய்தரலாம். வியாதியினால் பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சரீரத்திலே நல்ல சுகத்தை கொடுத்துடலாம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வியாதிகளும் வலிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். Be healed in the mighty name of Jesus Christ. Be healed in the all-powerful name of Jesus Christ. Be healed in the wonderful name of Jesus Christ. Be healed in the sweet name of Jesus Christ. ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும், ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும், ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும். அப்பா, குழந்தை பாக்கியம் என்னும் ஆசீர்வாதத்தை காத்திருக்கின்ற பிள்ளைகளுடைய கருத்தலை தருகிறேன். பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். அப்பா, திருமணம் என்ன ஆசீர்வாதத்திற்கு காத்து நிற்கிற உடைய பிள்ளைகளுக்கான விசேஷமாக ஜெபிக்கிறேன்.
மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன் ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கையை உடைய பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவனே, நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா, நன்றி பிதாவே. ஒவ்வொருவரையும் தொடுங்க ராஜா, ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஆசீர்வைத்து அனுப்புங்க, ஆசீர்வைத்து அனுப்புங்க, ஆசீர்வைத்து அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே முதுகு தண்டில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பேக் பெயின் குணமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே டியூமர் கரைந்து போகும்படி உருத்தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சிறுநீரக கற்கள், சிறுநீரக கற்கள் மறைந்து போகும்படி, ஹல்லேலூயா, கரைந்து போகும்படி, ஊறு தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். கிட்னி ஸ்டோன் கரைந்து போகும்படி, ஊறு தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிகள், வேண்டாத வளர்ச்சிகள் கரைந்து போகும்படி, ஊறு தெரியாமல் மறைந்து போகும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் தொட்டறோம். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய முந்தைய கடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.